ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருந்தது. இந்த 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா மழையாக வந்துட்டுருக்கு. வெளியில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு, மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்குது. வெளியே மழை வந்தது, ஸ்கூல் லீவாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்து மெசேஜ் வந்திருக்கான்னு தான் பார்த்தேன். எந்த மெசேஜும் வரல. அதனால் பாப்பாவை எழுப்பி ஸ்கூலுக்கும் ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். பாப்பா ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. அதனால் கேஜி ஸ்டூடெண்ட்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வீக் லீவ் விட்டுருக்காங்க. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. தம்பிக்கு பார்த்திங்கன்னா 1 வீக் லீவு. அம்மா எப்படி தான் வச்சு சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அம்மா பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சமையல் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே கூட்டி விட்டுட்டு இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். நைட்டு தூங்கும்போதே எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் தூங்கினேன். என்னை எழுப்பக்கூடாது, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா வேலை செய்கிறது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சமையல் ஒர்க் மட்டும் நீ பண்ணிக்கோ, நான் மீதி ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவே ரெடி பண்ணிவிட்டு மீதி இருந்த பாத்திரம் எல்லாமே நான் கழுவி எடுத்துட்டேன். இந்த வேலை செஞ்சுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவனையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே இதையும் நோண்டி வச்சிட்றான். அதை ஒரு பக்கம் சரி பண்ணிட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ரெடியாகி பஸ்ஸில் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா மழை வரல. சலூன்குள்ளே வந்ததையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை சலூன்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துச்சு, இல்லைன்னா சலூனுக்கு வரதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும். நான் எப்பவும் மார்னிங் வீட்டில் சாப்பிட மாட்டேன், இங்கே கொண்டாந்து தான் சாப்பிடுவேன். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், நிற்கிற மாதிரி தெரியல. அதனால நானே மேலே போய் சாப்பிட்டு வரலான்னு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.